இந்த சங்கி என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாமியர்கிட்ட சாதி இருக்குது, இஸ்லாத்தில் சாதி இருக்குது அப்படின்னு வன்மத்தை கக்குது. என்ன சொல்லுதுன்னா, சியா சன்னி எடுத்துகிட்டு வருது. அதாவது பிரிவு எடுத்துகிட்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்குது கிறிஸ்தவத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 சொல்கிறோம். அதாவது ஆர்சி, டிஎல்சி, பெந்தகோஸ்து இருக்குல்ல, இதெல்லாம் ஆர்சி சாதி, டிஎல்சி சாதி, பெந்தகோஸ்து சாதி அப்படியா சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. இதெல்லாம் பிரிவு. அதே மாதிரி அங்கேயும் பிரிவு இருக்குது. அவங்களுக்குள்ளே ஆகாது. அது உண்மை தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீ என்ன சொல்கிற தந்திரமா இதெல்லாம் சாதி அமைப்பு முறைன்னு சொல்ல வர. அதாவது அரபு நாட்டில் சாதி இருக்குது அப்படின்னா குடும்ப பேரை தான் எடுத்துகிட்டு வராங்க வழக்கமாக இந்த கும்பல் எல்லாமே. இப்போ குடும்ப பேர் ஒரு 40 பேர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் சாதி அமைப்பு முறை. விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கீங்களே, இஸ்லாமியரை வந்து விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கீங்க நீங்கள். அதாவது வேலூர் இப்ராஹிம் மாரி ஆளை அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கணும், என்னென்ன குடும்ப பேர்லாம் அரபு கண்ட்ரியில் இருக்குது, அதெல்லாம் நான் சாதின்னு சொல்லி ஆற்ற போகிறேன், வன்மத்தை கக்க போகிறேன், அதனால் சொல்லியா அப்படின்னு போய் கேட்டுருக்கணும் முதல்ல. நீ கேட்டு வந்து ஆற்றினா கூட ஒரு நியாயம் இருக்குன்னு வச்சுங்க. வன்மத்தை கக்குறதுல ஒரு நியாயம் இருக்குது, பொய் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு கூட ஒத்துக்கலாம். நீ என்ன சொல்கிறனா அதுவும் தெரில. நீ தற்குறிப்பாய் தானே. நீ நேராக வந்து அங்கே இருக்க பிரிவு எடுத்துக்கிட்டு வந்து அதுதான் சாதின்னு ஆத்துற. என்ன மானங்கட்டத்தனா இவனுங்களுக்கு இதே வேலை தான் பார்த்துங்களா. நீ ஏன்டா கோவிலுக்குள்ளே ஒரு சாதியை மட்டும் விட மாட்டேங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், உடனே சொல்லுவானுங்க அங்கே மசூதியில் போக முடியுமா? மசூதியில் போக முடியும் எல்லாரும், அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? அதே மாதிரி ஏன்டா கருவறைக்குள்ளே ஒருத்தனை மட்டும் விட்றன்னு கேட்டு வச்சுக்கலாம், அதே கல்வி தான் அங்கேயும் கேட்பானோ. பெண்களை ஏன்டா விட மாட்டேன்னு கேட்டால் அங்கே மசூதியில் போக முடியும், பெண்கள் போக முடியும். இப்போ என்ன பண்ண போகிற நீ? தூக்கு மாட்டி தூங்குவீங்களா? வழக்கமாக சங்கிங்க இதே கேள்வி தான் கேட்டுட்டு இருப்பானு பார்த்துங்க. ஏன்னு வச்சிங்களா, அவனுங்கள்ட்ட இருக்கிறது திருத்த மாட்டானுங்க, துணைக்கு ஒரு ஆளை சேர்த்துப்பானு பார்த்துங்க. அதே தான் சாதி அமைப்புமுறை இங்கே இந்து மதத்தில் இருக்குடா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களா, அதுக்கு துணை தான் இப்போ கூப்பிட்றாப்புல. இந்த சங்கி வந்து துணைக்கா அணைக்கிறாப்புல, வேற ஒன்றும் இல்லை. அதில் சாதி அமைப்புமுறை இருக்குது, அதை ஒழிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. இந்திய இஸ்லாமியர்கிட்ட சாதி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாப்புல. இஸ்லாமியர்கிட்ட சாதி இருக்கான்னு பார்க்கணுமா, இல்லை இஸ்லாமில் சாதி இருக்கான்னு பார்க்கணுமா? 2 விஷயம் இருக்குது. இங்கே இஸ்லாமியர்கிட்ட சாதி இருக்கலாம், பெரும்பான்மை இல்லை, சிறுபான்மையாலும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் இல்லவே இல்லைன்னு சொல்ல வரல நான். இருக்கலாம், ஆனால் இஸ்லாமில் இருக்கா, கோட்பாட்டில் இருக்கா? இங்கே ஆனால் இந்து மத கோட்பாட்டில் இருக்குது. அதான் பிரச்சனை. ஏற்றத்தாழ்வு கற்பிக்குது. அங்கே இஸ்லாம் கோட்பாடு ஏதாவது ஏற்றத்தாழ்வு கற்பிக்குதா? காட்ட முடியுமா அவரால்? குரானில் காட்ட முடியுமா? அப்படி முடியாது பார்த்துங்க. அதனால் ஏதாவது வன்மத்தை கக்குறது. இதே வேலை தான் பார்த்துங்க இந்த சங்கிகளுக்கு.